الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا إلى آخر الآية صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மீதமுள்ள காலங்களிலும் முழுமையாக நோன்பு வைக்கக்கூடிய, தராவீஹ் தரக்கூடிய, இன்னும் பிற அமல்களை செய்யக்கூடிய, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லிவிடாதீர்கள், அல்லது உங்களுடைய மேலெண்ணம் இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. எந்த விஷயத்தையும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்களாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லிவிடாதீர்கள், தீர விசாரிக்காமல். இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளங்களுடைய நிலைகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து ஒருத்தர் செய்தியை எடுத்து அவன்கிட்ட போடுறாரு, அவன்கிட்ட செய்தி எடுத்து அவன்கிட்ட போடுறாரு, அவர்கிட்ட போடுறாரு. கடைசியில் யார் செய்தியை போட்டார் அவருக்கு திரும்ப வரும். குப்பை மாதிரி இங்கே ஒரு குப்பை, இங்கேருந்து ஒரு குப்பை எடுத்து அங்கே அந்த குப்பை எடுத்து அங்கே, அந்த குப்பை எடுத்து இங்கே, அந்த குப்பை எடுத்து கடைசி போட்டவருக்கு. நபி சொன்னார், கஃபாபில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. எதையெல்லாம் கேட்குறானோ அதை எல்லாத்தையும் எத்தி வைக்கிறான் பாருங்க. அது கரெக்டா இல்லையா, தப்பா சரியா, அதுல உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவன் பொய்யன் என்பதற்கு இந்த ஒரு விஷயம் போதும், இந்த அடையாளம் இதுவே போதும். ஒருத்தர் பொய்யன் இருக்கிற அடையாளம் என்ன? அவன் கேட்டதை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான், தீர விசாரிக்காம. ஒரு நேரத்தை தபூக்குடைய யுத்தத்தில், கடுமையான ஒரு யுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாராக எல்லா நபர்களையும் அழைச்சி கொண்டுட்டு போறாங்க. போகும்போது ஒரு நேரத்தில் மாலை நேரம் ஆகுது, ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்கும் போது ஒரு சஹாபி சொன்னாங்க, இந்த மனிதர் அவர் நம்ம கூட வரல, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நபி சொன்னாங்க, தயவு செய்து நீங்க என்ன செய்யாதீங்க, யூகமாக யூகித்து எதையாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சொன்னாங்க, யார சொல்லலாம், அபூதர் வரல, யார சொல்லலாம், நம்மளோட அபூதர் வரல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், யார சொல்ல, அபூதருக்கு அவருடைய ட்ரெஸ்ஸும் வீடும் அவரை ஏமாற்றிடுச்சுன்னு சொன்னாங்க. அது முஆத் இப்னு ஜபல் இருந்து கண்டிச்சாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அது அபூதரை பற்றி? உங்களுக்கு அது எப்படி, அவர் அப்படிதான் அதனால தான் வரலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நபி சொன்னாங்க, தயவு செய்து அபூதரை பற்றி அப்படி பேசாதீர்கள், என்னிடம் எந்த நபரை பற்றியும் என்ன செய்யாதீங்க, யூகமான வார்த்தைகளை சொல்லாதீர்கள். உங்கள்கிட்ட சொன்னாங்களா அல்லது நீங்க பார்த்தீங்களா, இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் தயவு செய்து நீங்கள் பேசாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதரை பற்றி பேசுகின்ற பொழுது ரலியல்லாஹு நபி சொன்னாங்க, அவர் நம்மோடு தான் கிளம்பி இருப்பார், அவருடைய வாகனம் பழுதுபட்டிருக்கலாம், அவருடைய வாகனத்துக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். அதனால் அபூதரை பற்றி தயவு செய்து தவறுதலாக இடத்துல பேசாதீர்கள். அபூதர் தனிமையாகவே வாழ்வார், தனியாகவே மூத்தாகுவார், அவர் மிகச்சிறந்த ஒரு உலகை துறந்த ஒரு மனிதன் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டி பேசினார்கள். காலையில் பார்த்தா தூரத்தில் அபூதர் ரலியல்லாஹு படையோடு சேர்ந்து கொள்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரையும் யூகத்துடைய அடிப்படையில் தெரியாம செய்தியை கேள்விப்பட்டுட்டு, இன்னைக்கு நம்ம நிறைய செய்திகள் அப்படிதான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அமெரிக்காவில் அப்படி நடந்தது செய்தி ஒன்று வருது, ஆஹா அமெரிக்காவில் நடந்துச்சா, உடனே அனுப்பி யாருக்கா ஒரு 10 பேருக்கு அனுப்பி, அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா தெரியாது, செய்தி வருது அவ்வளவுதான். காசாவில் இப்படி நடந்துகிறது, என்ன உறுதியான சம்பவங்கள், நமக்கு எதிராக எப்படி ஏற்பாடு செய்யப்படுகிறது, முஸ்லிம்களுக்கு இவ்வளவு வெற்றி கிடைத்திருக்கிறது, அது அப்படி நடந்திருக்கிறது, இப்படி நடந்திருக்கிறது, உறுதியான செய்திகளுக்கான இடங்கள் நமக்கு அந்த சிந்தனையே வர்றதில்லை. வாட்ஸ்அப் தானே காப்பி பண்ணி அந்த ஒரு 5 பேருக்கு, நல்ல வேலை அவனுக்கு ஒரு நன்றி சொல்லுதம், அந்த வாட்ஸ்அப் காரனுக்கு 5 பேருக்கு தான் அனுப்ப முடியும். என்ன செய்யறது, அங்கே 5 பேருக்கு, இன்னும் 5 பேருக்கு, இன்னும் 5 பேருக்கு, வேலையே பொழப்பாகவே அப்படி வச்சிருக்க மாதிரி இருக்குது. சில நண்பர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க,
கரெக்டாக சாயந்தரம் 5:50 ஆனால் போதும், நமக்கே எரிச்ச வர அளவுக்கு அந்த சத்தம் வரும்ல, டிங் 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 டிங், எரிச்ச வர அளவுக்கு மெசேஜ்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அம்பது ஃபார்வர்டு மெசேஜ். எதுலையுமே உண்மை தன்னுடைய ஆராய்ச்சிகள் இருக்காது. கரெக்டாக அந்த டைம் மெயின்டைன் பண்றாங்க. 5:50னா 5:50 தான், அதுக்கு முன்னாலே வராது பின்னாலே வராது. அப்ப நபி சொன்னாங்க, நீங்க தயவு செய்து செய்திகள் ஆராயப்படாமல் உங்களுக்கு தெரியும் அதுல தெளிவுகள் இல்லாமல் நீங்க என்ன செய்யாதீங்க, அதை யாருக்கும் சொல்லாதீங்க. அதே மாதிரி காபி பின் மாலிக் ரலியல்லாஹு தபூக் யுத்தத்துக்கு போகவே இல்லை. காபி பின் மாலிக் தபூக் யுத்தத்துக்கு போகவே இல்லை. அவர்கள் குறித்து தண்டனைகள் வந்ததாக குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம். அவங்கள்ட்ட நபிசாசம் 40 நாள் பேசவே இல்லை, அந்த ஒரு 3 சஹாபிகள்ட்ட. ஆனால் காபி பின் மாலிக்கை பற்றி தபூக் சென்றடைகிற வரையிலும் நபிசாசம் ஒண்ணுமே பேசல. காபி பின் மாலிக் வரல, வந்திருக்காரு, எதையுமே பேசல. ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், போர் முடிந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயம் அது. சஹாபாக்கள் ஏன் நீங்க வரல, போருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு, என்ன காரணம், என்ன ஏது அப்படிங்கிறது போர் முடிஞ்சோடனே பேச வேண்டிய விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, யூகத்துடைய அடிப்படையில் சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சர்வசாதாரணமாக ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாலே அதை பற்றி தான் பேசணும். அப்படி நினைச்சாமல அப்படியா, ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சாமல அப்படியா, ஸ்பாட் அவுட் ஆகல அப்படிலாம் நடந்திருக்காது. ஸ்பாட் அவுட்லாம் நடந்திருக்காது. ஒருத்தர் சொல்லுவார் ஸ்பாட் அவுட் ஆகல அப்படியா, எந்த ஊருக்காரன், எங்கிருந்து வந்தான், இங்கிருந்து போனா இங்க போனா, அங்கிருந்து வந்தான் இங்க வந்தான், என்ன ஆக போகுது, ஏதாவது கிடைக்க போதா, நேற்று நைட்டு அவர் முடிஞ்சு வச்சது, இன்னைக்கு காலை ஒரு தகவலா பேசலாம், நடந்து வச்சு பார்த்து போகணும் வரணும் பேசலாம். இங்கிருந்து போனவன் எந்த ஊருக்காரன் போறான், அங்கிருந்து வரவன் எங்க வர்றான், ஏதாவது தெரியுமா, எப்படி தெரியும், எப்படி தெரியும், ஆக்சிடென்ட் ஆகி கூட்டிட்டு போயாச்சு, அவன்கிட்ட கேட்க முடியுமா, நீங்க போகும்போது எங்க போயிட்டு இருந்தீங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க கேட்க முடியுமா. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் தென்காசி போய்கிட்டு இருந்தானாமா, ஒருத்தர் சிவகிரி போய்கிட்டு இருந்தான், ஒருத்தர் சொல்றாரு. அப்போ அதனுடைய உண்மை தன்மைகள் குறித்து ஆராயப்படுறதே இல்லை. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, ஒரு விசாரிப்பு இல்லாம செய்யும் போது எவ்வளவு பெரிய தீமைகள் ஏற்படும், சமூகத்தில் எவ்வளவு பெரிய தீமைகள் ஏற்படும்ங்கிறத பார்க்கணும். பனு முஸ்தலக்குடைய போர் நடந்து முடிஞ்சிருக்கு. மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரம் பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களோட ஒரு போர் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செஞ்சாங்க. போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பனு முஸ்தலக்குடைய முழு கோத்திரத்தாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைவர் ஹாரிஸை கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்க இடத்துக்கு போங்க, உங்கள்ட்ட ஜகாத் வசூல் செய்து நம்ம ஒருத்தரை அனுப்பி வைப்போம். போர் முடிஞ்சு எல்லாத்தையும் அவங்கவுங்க பொருள் அவங்களுக்கே கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்க இடத்துல போய் தங்கி வாழுங்க, இஸ்லாத்தை தொடர்படுத்தி எல்லா விஷயங்களும் செய்யுங்க என்பதாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜகாத்தை வசூல் செய்யறதுக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்க என்பதாக சொல்லி அந்த ஹாரிஸாவை அனுப்பி வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாள் கழிச்சு உக்பா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களை நபி அனுப்புறாங்க, போய் பனு முஸ்தலிக்குடைய கோத்திரத்தார்கிட்ட போய் என்ன செய்யுங்க, ஜகாத்துடைய பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. வலீத் இப்னு உக்பா போய்கிட்டு இருக்கும்போது கேள்விப்படுறாரு, பனு முஸ்தலிக் மறுபடியும் மதீனாவை நோக்கி படையெடுக்க போறாங்கன்னு சொல்லி. கேள்விப்பட்டு என்ன செய்யல, பனு முஸ்தலிக்கு போகவே இல்லை, நேர நபியில வந்தாங்க. யார சொல்லலாம், ஹாரிஸுடைய தலைமையில மறுபடியும் பனு முஸ்தலிக் நம்ம மேல போர் எடுக்க போறாங்க, போர் எடுக்க போறாங்கன்னு சொன்னதுதான் தாமதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோவப்பட்டாங்க. ஏன்னா நான் உங்களை ஜெயிச்சுட்டேன், திரும்ப உங்கள்கிட்ட உங்க பொருளை கொடுத்துருக்குறேன், போய் வாழுங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த படைக்கு போருக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபம். உடனே படையை திரட்டினாங்க. பார்த்தா ஹாரிஸாவே வந்துட்டார், அந்த பனு முஸ்லிமுடைய தலைவர் ஹாரிஸாவே வந்துட்டார். பார்த்துட்டு போர் நடவடிக்கைகள் மாதிரி தெரியுது என்பதாக யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரை சொல்லலாம், என்ன திடீர்னு போர் நடவடிக்கை மாதிரின்னு கேட்கணுன்னு நபிக்கு என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி, இன்னும் யாரை சார் சொல்லுங்க, நீங்க ஜக்காத்துடைய பணங்களை கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களாமா, எங்களுக்கு எதிராக போர் திரட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொன்னீங்களாமா என்பதாக சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னா, ஹாரிஸா சொன்னார், யாரை சொல்லலாம், எங்கள்கிட்ட ஜக்காத் வசூல் பண்றதுக்கு யாருமே வரல, நானும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு யாரும் வரலைன்னு சொல்லி ஜக்காத் பொருளை எல்லாம் கொண்டு வந்துருக்கேன், நானே கொண்டு வந்துருக்கிறேன் என்பதாக ஹாரிஸா சொன்னார். விசுவாசம் கடுமையாக கண்டிச்சார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு விஷயத்தை தெரியாமல் கொள்ளாமல் ஆராயாமல் நீங்கள் சாதாரணமான ஒரு முடிவுகளை சொல்லிவிட்டீர்கள், திரும்ப போர் நடந்தா என்ன நடந்திருக்கும், பனு முஸ்லிமுக்கு மீது திரும்ப ஒரு போர் நடந்துச்சுன்னா
ஏன்னா 2வது தடவை போர் கடுமையாக நடந்திருக்கும். நபிசாசுடைய உக்கிரமான கோபங்களோட போர் நடந்துன்னு சொன்னா அங்க எதுவுமே மிஞ்சிருக்காது, மனித உயிர்கள் எல்லாம் மிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகளே ஏற்பட்டிருக்காது என்பதாக நபிசாசலம் அதை அந்த சஹாபி உண்மையாக கண்டிச்சாங்க. ஆகவே நம்மள்கிட்ட ஒரு செய்தியை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, மற்றவங்களை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, நாம் அதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது உண்மையா இல்லையா பொய்யாக இருக்குமா இல்லை இது முதல்ல எனக்கு தேவையா, நான் இந்த செய்தியை இவர்கிட்ட சொல்வதன் மூலமாக இவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குதா, ஜி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல உங்களுக்கு நேற்று வந்துச்சு நீங்கள் வீட்டில் இல்லை, இதை சொன்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனம். அவருக்கு நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது அது பிரயோஜனம் இருந்தால் பேச வேண்டியது, அது நன்மையாக இருக்கட்டும் வேறு செய்திகளாக இருக்கட்டும். ஒரு சூஃபி மகான் சொல்லுவாங்க, யாராவது வந்து ஏதாவது சொன்னால் சொல்லுவாங்களா உங்களை பற்றி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க என்பதா சொல்லுவாங்களா, உனக்கு ஏதாவது எங்கிட்ட வலிக்குதா, என்னை பற்றி பேசுகிறாங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு எங்கேயாவது வலிக்குதா, இல்லை போயிட்டு வாங்க, என்னை பற்றி தவறான விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேணாம், எவனோ எதோ வேணா பேசிட்டு போட்டும், ரப்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், என் பற்றியான தவறான செய்திகளை என்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஜி உங்களை வந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கான முயற்சி செய்வேன், ஜி உங்களை பற்றி ஒருத்தர் பேசினார், சரி என்ன இருக்கு என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். இப்போ நமக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட நமக்கு பிரியமான நபர்கள் மேலே ஒரு குறை இருக்குது, அதை எல்லாரும் வெளியில் பேசுகிறாங்க, நம்ம காதுக்கு வருதுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, ஜி நான் வாங்கினேன் உங்களை பற்றி உங்கள் மேலே நிறைய நல்ல நம்பிக்கை இருக்குது, எனக்கு உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் நான் வச்சுருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன் உங்கள் மேலே, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க, இல்லை தம்பி அது இப்படித்தான்ப்பா சரி ஓகே. இதுதான் ஒரு மனிதனுடைய நலவை நாடுதல் என்பது இதுதான். செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பதன் மூலமாக என்ன செய்ய போறதில்லை, நலவான விஷயங்கள் நடக்க போறதில்லை. அதனால அல்லாஹ் ஒரு வார்த்தை ஆய்வுள்ளதின் ஆமனு இல்லா தத்தனிபு, நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த செய்திகளை கேள்விப்படுற செய்திகளை நோக்கிலாம் நீங்க உள்ள போகாதீங்க, அதை போய் தேடி துருவாதீங்க, பிறருடைய குறைகளை தேடி துருவாதீங்க என்பதாக அல்லாஹ் வார்த்தைகளால் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் நம்மளால் நல்ல மனிதர்கள் தான், நாம் வாழ்க்கைக்கு ஆளுங்கள் என்ன செய்யக்கூடாது, யாருடைய குறைகளையும் தேடி தெரிவதோ கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்வதோ, அது சொல்றதாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல சொல்றதா இருந்தாலும் சரி, ட்விட்டர்ல சொல்றதா இருந்தாலும் சோசியல் மீடியாவில் சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அது சரியானது தானா உண்மையானது தானா என்ற ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நாம் சொன்னோம் சொன்னா அதுல பெரும் நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல செய்திகளோடு வாழக்கூடிய நல்ல செய்திகளை பகிரக்கூடிய பாக்கியம் பெற்ற தேசியர்களாக நம்மையுடைய சந்ததிகளையும் நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் எல்லாம் ஆக்கியல் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி